ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2014 ஒரு அமெரிக்கன் கிரைம் ட்ராமாவாக வெளியான கோல்டன் ஜூலை. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் பயந்த சுவாபம் இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு தருணத்தில் ஒரு நபரை சுட்டு கொண்டுறார். ஆனால் இறந்து போன அந்த நபருடைய அப்பா, ஓஹோ என் பையனை போட்டில்ல, அப்போ உன் குடும்பத்தை நான் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தருணத்தில் அவர் களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்னலாம் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ரிச்சர்ட். இவர் பேசிக்காக ரொம்ப அப்புறாணி, யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் துன்புறுத்தக்கூடாது, யார் எந்த கஷ்டம் பண்ணுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர், ரொம்ப நேர்மையான ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன். படத்துடைய முதல் காட்சியிலேயே இவருடைய வீட்டில் இவருடைய ஒய்ஃபும் இவரும் பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நடு ராத்திரி அது. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ வீட்டை உடச்சி உள்ளே இறங்குற மாதிரி ஒரு சத்தம் அது. இதில் உங்கள் ஒய்ஃபு டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு, ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, ஏதோ சத்தம் கேட்கல, யாரோ உள்ளே வர்ற மாதிரி அப்படின்னு சொல்ல போக இவர் எந்திரிச்சு கேட்டால் இவருக்கும் அந்த சத்தம் கேட்குது. உடனே என்ன பண்ணுறாரு, நான் தான் சொன்னேனே நம்மளால் ரொம்ப அப்புறானின்னு, இவர் என்ன பண்ணுறாப்புல, உடனே துப்பாக்கியில் தோட்டாவெல்லாம் எடுத்து லோட் பண்ணிவிட்டு யார் வீட்டுக்குள்ளே இறங்கினது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மெதுவாக பயந்து போகிறாப்புல. போனால் ஹாலில் யாரோ ஒரு நபர் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிறான். இவர் சும்மா இருந்தால் இருந்திருக்கலாம். இவர் உடனே அந்த கன்னை தூக்கி, இங்கே பாரு திரும்பு, நான் உன்னை சுட போகிறேன், மரியாதையாக எதுக்காக வந்த என்ன ஏதுன்னு சொல்லிடு அப்படின்னு ஒரு துப்பாக்கியை தூக்கி நீட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் கையில் டார்ச் லைட்டை வச்சுட்டு அப்போ தான் திரும்பி ஹீரோவை பார்த்து நிற்கிறான். நம்ம ஹீரோவோட போதாத நேரம் இவர் வீட்டில் அந்த நடு ராத்திரியில், இது நம்மளாக இருந்தால் கூட அதான் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதட்டத்தில் திடீர்னு வாலில் மாட்டியிருந்தா அந்த வால் கிளாக்கு திடீர்னு அடிக்க ஆரம்பிக்க, அந்த பதட்டத்தில் அவன் தான் ஏதோ பண்ணுறான் போல அப்படின்னு நினச்சி டப்புன்னு ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிடுறாரு. இதில் இவரையும் அறியாமல் தெரியாமல் கடைசியில் அவனை சுட்டுறாரு. அவன் ஸ்பாட்லேயே செத்து போயிடறான். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறனால உடனே போலீஸுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு சார், எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போலீஸ் வந்துடுறாங்க. அந்த பாடியெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இவன் ஏற்கனவே தேடப்பட்டு வர்ற ஒரு குற்றவாளி தான், இந்த மாதிரி நிறைய வீட்டில் புகுந்து திருடுறதான் இவனுடைய வேலையை, பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆக்சிடென்டலாக தான் நடந்துச்சு, நம்ம பார்த்துக்குறோம் கேஸை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஆள் நல்லவன் அப்படிங்கிறனால வேறு வழி இல்லாமல் அந்த சுடப்பட்ட நபர் இருக்கார் பாருங்க, அந்த நபருடைய பரியல் வரைக்கும் நம்மால் போகிறாப்புல, காடு வரைக்கும் போய் போலீஸோர் இருந்து எல்லா விஷயத்தையும் கூட பார்த்துட்டு வர்றாரு. ஆனால் அப்போ அந்த இறந்து போன, அதாவது சுடப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு அப்பா இருக்கார். அந்த ஆளுடைய பேர் பென். அவர் ஏற்கனவே பரவலில் வெளியே வந்த ஒரு குற்றவாளி தான். அவரும் அந்த பரியர் கிரவுண்டில் நம்ம கதாநாயகனை பார்த்துட்டு, நீ தானே என் பையனை போட்டது, உனக்கு ஜோட்டான்னு ஒரு பையன் இருக்கான்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவுக்கு அல்ல இல்லை, என்னது என் பையனை இவர் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறானா அப்படின்னு சொல்லி உடனே நேராக பையனுடைய ஸ்கூலுக்கு கார் எடுத்துகிட்டு போய் நேராக பையனை காரில் உள்ளே வாரி போட்டுக்கிட்டு ஆந்த வேலையை ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாப்புல நம்ம கதாநாயகன். சார் இந்த மாதிரி அவன் மிரட்டுறான் சார், என் பையனை போட்டேல்ல, உன் பையன் யாருன்னு நான் பார்த்துட்றேன், உன் பையனையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைக்கிளே பயமுறுத்துறான் சார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல போக, போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க சார், அவன் இது வரைக்கும் உங்கள் பையனை நோட்டம் விட்டதாகவோ இல்லை உங்கள் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணதாகவோ எந்த விஷயமே இல்லை, நம்மகிட்ட ப்ரூஃபே இல்லை, எதை வச்சு அவனை நீங்கள் கைது பண்ணுவீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவன் ஏதாவது அடுத்த மூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக இவங்க 2 பேர்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கணவன் மனைவியும் பையனை கூட்டப்போ தான் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா மெயின் டோர் ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தன், ஒரு இல்லீகல் என்ட்ரி, எவனோ ஒருத்தன் உள்ளே உடச்சி போயிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது. அடுத்த செகண்ட் போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்தது. நான் சொன்னேன்ல சார், அவன் என் குடும்பத்தை பழிவாங்க விட மாட்டான், நான் தெரியாமல் பண்ண ஒரு சம்பவம் இப்படி ஆப்போசிட்டாக எனக்கே பேக் ஃபயர் ஆகும்னு எதிர்பார்க்கவே கிடையாது, அவன் தான் சார் வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் போலீஸ் சொல்லுது, ஓகே இப்போ நம்ம ஏதாவது இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம், ஏன்னா உங்கள் வீடு உடைக்கப்பட்டிருக்கு, யாரோ ஒரு நபர் இல்லீகலாக உள்ளே போயிருக்காருங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டு முன்னாடியெல்லாம் போலீஸு காவலுக்கு நாங்கள் போடுறோம், திருப்பியும் அவன் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வந்தான், ஏதாவது இந்த மாதிரி உள்ள நுழைய ட்ரை பண்ணான் அப்படின்னா இமீடியட்டாக வீட்டு முன்னாடியே ஒரு மரத்துக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் சில போலீஸ் எல்லாம் நிற்க வச்சுருக்கான், அவருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், மீதியை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போலீஸு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஜிம் மிக்கில் அவர் தான் இந்த படத்தை இயக்குனது.
ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படமாகத்தான் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் திரைக்கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நமக்கு ஆரம்பத்தில் முதல்ல அந்த கதாபாத்திரங்கள்லாம் யார், எங்கே இருக்காங்க, இவங்க எப்படிப்பட்ட நபர்கள், யாருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கதையில் ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் சரியான கிளைமேக்ஸ் தாங்க, இதுதான் இருக்கணும், சரியான கிளைமேக்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கதையில் நமக்கு ஏற்பட்ட ஒரு கனெக்ட். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரெண்டாவது, மைக்கேல் ஹாலும் சரி சாம் ஷெப்பர்டும் சரி, ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ரோலை. இதில் அந்த ரிச்சர்ட் அப்படிங்கிற அந்த கதாநாயகனுடைய ரோலை தான் மைக்கேல் ஹால் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த பென் அப்படிங்கிற அந்த இன்னொரு பையனுடைய கொல்லப்பட்ட பையனுடைய தந்தையாக அந்த ரோலை தான் சாம் ஷெப்பர்ட் பண்ணியிருப்பார். அவரும் சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த ரோலை. இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் பேசிக்காகவே இந்த நீதி நேர்மை இதெல்லாம் வச்சு எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே. இதெல்லாம் போக இந்த படத்தில் ஜெஃப்புடைய மியூசிக் நிச்சயமாக எங்கே வாசிக்கணுமோ அங்கே மட்டும் வாசிச்சிருப்பார், நீட்டாக வாசிச்சிருப்பார். ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் எங்கே மியூசிக் தேவையோ அங்கே மட்டும் கொடுத்துருப்பாரு. பட் பிரில்லியண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லலாம். இது போக எடிட்டர்ஸ் ரெண்டு பேர் இந்த படத்துக்கு, ஜான் அண்ட் ஜில், ரெண்டு பேருமே தரமாக கட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான். ஆனாலும் இந்த படத்துடைய காட்சிகள், சார் இதெல்லாம் தேவையில்லை சார், இந்த 10 நிமிஷத்தை தூக்கிடலாம்ல அப்படின்னு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த 10 நிமிஷத்தையுமே உங்களால் தூக்க முடியாது. ஒரு சீனுக்கும் கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் படத்தில். அந்த அளவுக்கு இது ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக ஒரு படத்தை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. பட் த்ரில்லர் விரும்பிகள், இந்த கிரைம் த்ரில்லரு, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு நிச்சயமாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடல் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல் கான்டென்ட் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.